மைண்ட் செட் நேற்று போன ஊர்ல மேல இங்கே செட்டு இங்க இருந்து கத்தி கத்தி பால் கொண்டா போச்சு. இப்பதான் பக்கத்துல இருக்குல்ல. ஹலோ ஹலோ நல்லா இருக்கா? காத்து நாள் ஆச்சு. சித்தப்பா நீ சித்தப்பான்னு ஒரு மாதிரி இருக்கு. என்ன அதுலயே ஆமான்றாரு. ஆமா சித்தப்பா சரி சரி நல்லா இருக்கிறப்பா நல்லா இருக்க. அப்புறம் தம்பி எப்படி பாருங்க தம்பி எப்படி போயிட்டு இருக்கு? ஒரு வாரம் லைட்டா போயிட்டு ஏன் பார்த்ததுன்னா அப்புறம் காத்துறிய நேரத்துக்கு சரி அப்ப நாலு வந்து கையெழுக்கிறேன் தெரியல. எங்க அம்மா இந்த மேடையில வந்து ஆடிருக்காங்க. அம்மா திறந்து போனா திறந்தாலும் திறக்கலையா? நாடகத்துக்கு 1000 ரூபாய் 50 ரூபாய் சம்பளத்துக்கு எங்க அம்மா சித்தப்பா எல்லாரும் வந்து இந்த மேடையில் ஆடிருக்காரு. இப்ப நான் வந்திருக்கேன். தங்கச்சி வந்து தெரிஞ்சுனாங்க உள்ள வருமா? சரி அப்ப ஒரு நாடகத்துல கையெழுத்து நல்ல ராசி
அப்பா நேத்து இங்க அங்கேயா ஒரு ஊருக்கு இப்படித்தானே ஆட்டிட்டு இங்கு டான்ஸ் ஆக டான்ஸ்காரருக்காக நடத்தி கொண்டிருக்கும் பாண்டிச்சேரி அவர்களுக்கு கொண்டாடி கொடுக்கும். நீ உண்மையான பேரை வச்சுட்டாங்க உண்மையான பேரை வச்சாச்சு நீ உண்மையான பேரை பாண்டிச்சேரியா அதை பாட்டி எடுத்துட்டு வந்து சரி சரின்னு வச்சிருக்கீங்க ஒரு நேரத்துக்கு காலத்துல போட்டு பாண்டிச்சேரி அதையும் எடுத்து இந்த பாண்டி வெறும் சரி சரிந்தே எனக்கு இப்பெல்லாம் போட பிடிக்காதுல்ல போடுங்க அதனால வேற மாதிரி ஐயோ தப்பிக்கிட்டே இல்ல தப்பிக்கிட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு நிப்பாட்டியா நீ இருமா என் தங்கச்சி வந்து சொல்றியா இல்ல தங்கச்சி வந்து நீ வாங்கி தர சொல்றியா போட்டு பெட்டியை போட்டு இந்த அமுக்கு அமைதிட்டே கிடக்க என்ன வண்டி ரோட்ல ஓட்டு வண்டி ரோட்ல ஓட்டு வண்டி ரோட்ல ஓட்டு நீ என்கிட்ட பேச மாட்டேன் கம்மியில நீ எல்லாம் தங்கச்சியில பேச மாட்டேன் காரணம் நீ எனக்கு கம்மியில உனக்கு தங்கச்சி இப்ப வந்து நீ உனக்கு மாமா நானும் குழந்தையா விடிய சொல்லி அப்படி போய் சொல்லக்கூடாது அம்மாட்ட பெரிய ராசம் மாதிரி கட்ட வழக்கம் வந்து எடுத்துருவோம் சின்னப்பா அப்புறம் நம்ம ரெண்டு செஞ்சா நல்லா இருக்குமா நாளைக்கு சுடிதார் கொடுத்துருக்காங்க கம்பெனி பக்கம் மாதிரி அதான் அச்சக்கா ஒச்சக்கா அவனோட ஆடியா அங்கே மச்சாரி சாவி சருவா நெஞ்சில கைய வச்சுட்டேன் ஒன்றரை புள்ளேடி ஒன்னே முக்கா புள்ளேடி நல்ல பாடி அது போல எச்சிக்கல போனேன் என்ன பேசுற நீதான் சொன்ன நல்ல பாக்கிட்ட பாத்துக்க கண்டோரை மயக்கும் கன்னி பருவம் சரி பார்த்தோரை மயக்கும் பருவ சிட்டு இவ்வளவு ஓப்பன் என்னடா தவற பேசினா தவறு இல்லாத வார்த்தை எதுவுமே கிடையாதா எல்லாரும் போயிருக்கா
ஏன்னா சுனில் பேர் வச்சிருக்கேன் அதுல வந்துருக்கேன் உனக்கு அது வேற இடம் இருக்குது. 35 பேர் கூப்பிடுறாங்கல்ல ஆமா. ஆ, சரிப்பா ஏழப்ப எல்லாருமே செய்யலாம். நீ வேற ஆ. பொம்பளை படம் வந்திருக்கு அந்த பிள்ளைய சந்திக்கணும் சரி. பாசம் தெரியாம நடிப்பேன் ஆ. அப்ப நீங்க கூட இருந்துட்டு அந்த பக்கம் கண்டுபிடிச்சானாப்பா. எப்படி பாஷை கண்டுபிடிச்சானாப்பா. கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம செஞ்சிருவோம் செஞ்சிருவோம். சரி வரட்டும் பார்ப்போம் கூப்பிடுவா. என்னன்னு கேட்போம் ஆ? பாப்பா. ஆ. நீ கூப்பிடுறா பாப்பா செல்வி. பாப்போம் விசாரிப்போம் என்னன்னு விசாரிச்சுவோம் ஓ பாப்பா. ஓ ரெடி நீங்க பார்த்தோன்னா அடக்க ஓடிடுது. வணக்கம் வாங்க. நம்மளுக்கே தமிழ் தெரியாது தமிழ் தெரியாத நீங்களே சொல்லி கொடுத்தது நம்மளை செய்யுது இல்லை நல்ல லேடி சூப்பரா இருக்கு உனக்காண்டி ஆந்திராவில இருந்து கொண்டு வந்திருக்கு. உனக்கு தெரியுங்களா? வாட் இஸ் யுவர் நேம் என் பேரா? என் பேர் என் பேர் ஜி செல்வி சரி. ஓகே ஓகே சரி, பாண்டிச்சேரி. நல்ல நீங்க இது பண்ணிருக்கீங்க இல்ல இப்ப உங்களுக்கு மார்க்கெட் நல்லா இருக்கு மார்க்கெட்ல கடையை வச்சிருக்கேன். இல்ல உங்களுக்கு இப்ப என்ன market- market? இல்ல உங்களுக்கு இப்ப இல்ல தொழில் இல்லை உங்க தமிழ் வாயிலே வராது. கொஞ்சம் 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 தெரியும். அதுதான் நம்மளே சும்மா போய் நம்மளே வந்து இப்ப ஒரு பாட்டு பாடுது பாட்டு பூம்பையிலே ஒரு பாட்டு பூங்குயிலையா? பூங்குயிலே பூங்குயில பூங்குயில தாய் கெட்ட வாயில நுழைய மாட்டேங்குது. ரெண்டே வரியில பாடி முடியும் ஓ பாருங்க. நீங்களே பாடுங்க ஓ நம்மளும் பாருங்க. அடுத்து நம்ம நாடு பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாள் நம்மளும் போகணும். போதானே ஏய், வாத்தியார் வாத்தியார் வாத்தியார். டிங் டாங் டிங், டிங் டாங் டிங் டாங் டிங் டாங் டிங் டாங் டிங் டாங், டிங் டாங் டிங் டாங். एक कोई कापाती महापद सितारा, चारो पीरा, अरे अरे तुमको दिलना, अरे अरे हरी पारा. एक कोई कापाती महापद सितारा, चारो पीरा. நம்மளை பாட்டு நம்மளை ஓ, பிடிச்சி ஹிந்தி பாட்டு. நம்ம பாட்டு தமிழ் பாட்டு. ஓ நீங்க எந்த ஊரு நம்மளுக்கு இங்க தான் தமிழ்நாடு. தமிழ்நாடு உங்களுக்கு வடநாடு. நீங்க என்ன தொழில் பண்ணது நான் வந்து வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். ஓஹோ இல்ல மனிதனுக்கு வியாபாரம் ஏதோ ஒரு வேலையை பார்த்து ஏதோ சாப்பிடுறோம் ஒரு வேலை பார்த்து என் பழைப்பை அப்படி இல்லை ஓட்டிக்கிறேன். நம்ம வந்து கை வேலை பார்த்துட்டு இருக்கோம் கச்சி கையை வச்ச வேலை பார்த்தியா? பிணையுது இந்த கையில போய் நம்மளும் பவுன் வாங்கி போட்டா பிணைதான் கை தான். அது வேற இல்ல புரோட்டா கடையில மவுப் பண்ணிடுது ஓ புரோட்டா மாஸ்டர். ஓகே ஓ சரி சரி. அதிலே மூக்கை செஞ்சு விடுவான் மேலே போடுவான் ஊத்த வலையை பத்தி சொல்லி அன்னையோட ஊத்த வலையை மறந்து புறத்தாவே மறக்க வச்சு. இல்ல இதுல எல்லாம் சாப்பிடுற அக்கில தொடச்சு போடுற மாதிரி அதிலே உங்களோட நாடகத்தில் பேசாம சம்காரத்தை படி மறந்து இப்ப நம்ம புரோட்டா பிணையும் அப்ப மூக்க அடிச்சா உள்ளே இருக்கும் அப்ப போய் கழுவ சத்தியமா முடியாது சொல்றேன். இந்த பையன் உள்ள அது வந்து நம்ம அடையாளம் விட்டுட்டு இப்ப புறத்தா பத்தி சொல்றேன். அம்மா அம்மா நல்லா பேசுறீங்க அருமையா வாய் திறந்துருச்சு இந்த வயலுக்கு. வந்துருச்சு வந்துருச்சா? ஆமா உங்களை பார்த்து வந்துருச்சு உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கிறேன் என்ன விஷயம்? எதுக்கு வந்திருக்கீங்க? யார் தூக்கம் வந்திருக்கீங்க? எதை தூக்கம் வந்திருக்கீங்க? அசிங்கமா பேச மாட்டேங்கன்னு எனக்கு தெரியும் எதை புடுங்க வந்திருக்கீங்க? இந்த பையன் இருக்குது. இல்ல முதல்ல என்ன சொல்லி கேளு. எதுக்கு வந்திருக்கீங்க? எதுக்கு வந்திருக்கீங்க? எதை புடுங்க வந்திருக்கீங்க? அந்த வயலை எடுத்துட்டு மாத்தி புடுங்கி வைக்க போறீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க விவரமா. ஓஹோ. சரிங்களா? அசிங்கமா பேசுனா நான் எப்படி வேணாலும் பேசிட்டு போனேன். தெரியுமில்ல நீங்க ராஜகுமாரியோட மகன் இல்லையா அவங்க ஒரு பெரிய ராஜநடிகை இல்லையா ஆமா இருக்கட்டும் இப்ப வந்து நீங்க வந்து இங்க வந்திருக்கீங்க சரி. உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் அறிவுபூர்வமான ஒரு கேள்வி கேட்கிறேன் என்ன கேள்வி கேட்க போறீங்க? அந்த கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அப்படிங்களா கேளுங்க. சமையல் உங்களுக்கு நல்லா தெரியுமில்ல வீட்டுல போய் அந்த வேலை பார்த்துட்டு ஆமா. இருக்கேன். தூங்குறதுக்கு 2 மணி ஆயிடுச்சு. சமையல்ல நீங்க வெள்ளை விடுற சமையல் இருங்க இப்பதான் இப்ப கட்டாப்பட விட போறோம். சமையல்ல விரல விட்டு சமைக்கிற சமையல் எந்த சமையல் இருக்கு? யாராவது சொன்னா இப்ப 200 நான் தரேன் எப்படா விரல விட்டு சமைச்சு கை சுட்டு போயிருக்குடா. ஆமாங்க அதையும் பொருட்படுத்தாம பண்றீங்கல்ல விரல விட்டு எப்படியே சமைக்கிறது? ஏத்தா தெரியுமா இருக்காது அப்படி கையா 200 கழிஞ்சு போச்சு 3 பேர் சொல்லிவிட்டீங்க ஒரு ஆள் சொல்லி தான் கொடுத்துருப்பேன் அதுக்கான இப்படி பிடிச்சாலும் பிடிப்படாது கடிச்சாலும் கடிப்படாது தண்ணி காத்து அப்படி
வாத்தியார் நீ தான் உனக்கு சொல்லி கொடுத்தாலே. தேனீக்கள் கட்டாதே தேனீக்கள் கட்டாதே பார்த்தேன் ரசித்தேன். அதான். பக்கத்தில் அழைத்து உன்னை நான் தெரிவித்தேன். நீங்க தப்பா நினைச்சிட கூடாது. ஏன்னா உருண்டு தண்டனைக்குள்ள ஒரு சிரிக்கீங்க குழந்தை வீட்டுல தூங்குறது போற ஆறுமா போய்க்காங்க. உருண்டு தடவை ஒரு சிரிக்கீங்க அசிங்கம் உங்களுக்கு பிடிக்காது. பொருள் இருக்குங்க அதுல. ஓ எப்படி உருண்டு திரண்டு இருக்கையில ஒரு சிரிக்கிக்கானா சரி குழந்தைட்டு இருக்கையில புடுங்குறதுக்கு வர்றான். தெரியல லூஸ் அண்ணனே சொல்றாருல்ல அவர் சொல்றாரு. பருத்திமா பருத்தி அந்த பருத்தி என்ன பாத்தீங்களா ஆமா. அது வந்து பருத்தியில இருந்து உருண்டு ரெண்டுல யாரும் புடுங்குறது இல்ல. புடுங்குறது. வெடிச்சிச்சுன்னா அதை எடுக்கிறோம். பஞ்சு இருக்குல்ல ஆமா. பஞ்சு எடுத்து பதப்படுத்தி பக்குவமாய் நூத்து நொஞ்சடி நெஞ்சோடி ஆடை செய்தான் கண்ணமா அதை எல்லோருக்கும் நீ எடுத்து சொல்லமான்னா ஓ. எப்படி பார்த்தா நம்மளுடைய கவிதை எப்படி இருக்கு பார்த்தா சரி பாட்டு இந்த ரொம்ப அழகா பேசுறீங்க. ரொம்ப நீங்க என்ன தின்றீங்களா எப்படி இல்ல என்ன சாப்பிடுறீங்க என்ன தெரியும் நீங்க கொடுத்தா தான் நான் சாப்பிட முடியும். நான் கொடுக்குறது எனக்கு வேணும்ல ஏன்? இதை ஓட கொடுத்துட்டா நான் என்ன பண்றது? அப்புறம் என்ன கொடுக்கணும்னு சொல்றீங்க? என்னென்ன சாப்பிடுறீங்க என்ன மரியாதை. இங்க பாருங்க ஒரு பொம்பளை பிள்ளைக்கு மரியாதை தேவை. ஒரு பெண்ணுக்கு அச்சம் மடம் ஞானம் பைப் இது நானும் இருக்கணும்ல. ஏங்க எனக்கு அச்சம் மதம் நானும் பயிர் உங்களுக்கு அது மூணு இருக்கா இருக்குங்க. என்ன இருக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு உங்களுக்கு மூணு இது இருக்கு. மூணு இருக்கும். எனக்கு நாலு இருக்கு. உங்களுக்கு நாலு இருக்கு. ஆமா. ஒரு பெண்களை கண்டால் மரியாதையாக பேச வேண்டும். சரி. ஒரு பெரியவங்க வந்தாங்கன்னா வாங்க போகணும் நல்ல மரியாதையான பையன் அப்படின்னு. சரி. அதே மாதிரி நடைமுறையில போகும்போது அந்த நடைமுறை சரியா இருந்துக்கணும். சரி. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கைய. அது மாதிரி எங்களுக்கு மூணு இருக்குங்க. சரி. கடமையை சரியான முறையில் செய்யணும். பலனை எதிர்பார்க்காத கடமையை செய்யணும். இப்ப நான் கேட்கிறேன் என்ன? இப்ப நீங்க இதெல்லாம் சொன்னீங்க. சரி ஆமா அதாவது செடிகொடியில படுக்காத பழம் என்ன பழம்? சிறுவே படிக்காத பழம் தெரியாது யாரோ சத்தப்ப சொன்னாங்களே. நான் சொல்லல கடிச்சு திங்கக்கூடிய ரசம் எது? கடிச்சு ஏப்பா சென்னையில போய் பேசாம இருக்க மாட்டியா? சொல்லுமா தெரிஞ்சா சொல்லு. ஏன் புரிய விடாது அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. போட்டா வெளியுது எடுத்தா வலியுது. அப்ப கரெக்டா இருக்கு. இந்த மட்டும் கணக்கா இருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு? கல்யாணம் ஆகலையா சின்ன குழந்தை ரெண்டு பேரும் மாப்பிள்ள பாத்துருக்காங்க. சரிம்மா என் மகத்துக்கு என்னட்டாரு வாரியா சந்தைக்கு என் மகத்துக்கு என்னட்டாரு வாரியா சந்தைக்கு சும்மா நம்ம செட்டுக்குருவிக்கு தோத்தப்பட்டானா சும்மா நம்ம செட்டுக்குருவிக்கு தோத்தப்பட்டானா அது சில்லு 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 என் சிறுகத்தம்மா நெல்லு என் சில்லு 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 என் சிறுகத்தம்மா நெல்லு ஆழிய நெல்லு நீ அமைக்கிறது நெல்லு சரங்கவதி சேர்த்து போனானா சரங்கவதி மல்லுக்க போறீங்க என்ன கோவிக்கிறப்பா அதுக்கு பாருங்க நான் சொல்லவா வேணாமா? சொல்லு பாருங்க நான் என்ன சொல்ல போறேன் இல்ல இல்ல அதுக்கான எதுக்கு விட்டுருங்க. கஞ்சா செடி பூச்செடி உன் குழப்பம் செடி கசக்கப்பு சக்கர் கட்டாலே இது காலில தெரிஞ்சுட்டாலே ஏ பணமரத்துல பாம்பு நீ படுத்துக்கிட்டு தூங்கு. இந்த ஊருக்குள்ள வான வழி போட்டாளா அவங்க சிரிக்கிறாங்க. என்னன்னு கேட்டேன் எதுக்கு சொல்லி சிரிக்கிறீங்க? எதுக்கு பணமரத்துல பாம்பு படுத்துக்கிட்டு தூங்குறதுக்கு சிரிக்கிறாங்க. அப்படிதான் தெரிஞ்சிருக்காங்க. ஊருக்குள்ள வானவழி இந்த சூறாப்பான ஆரம்பத்துக்கு எப்படி போட்டாங்க மானகட்ட வேலுக்கு சும்மா அப்படி போட்டாங்களாம். ஆயிக்குடி சுப்பு ஐயா ஐசம் வாங்கி சப்பு அங்கிட்டு நன்றி எதை பிடிச்சி நக்குனாங்க சின்ன வீட்டா சிரிக்கட்டமா சிரிக்கி வந்து சிரிக்கட்டா சின்ன வீட்டா சிரிக்கட்டமா சிரிக்கி வந்து சிரிக்கட்டா அச வீட்டு சக்கராண்டு இவனு வந்து படுத்துட்டான். எங்கே போய் மாறியாட்டா இங்க வந்து ஏறாட்டம் எங்க தேவையில்ல பேச காக்கா கருந்துச்சா பிள்ளைக்கு பாவல புருண்டுச்சான். நீங்க காய்ச்சல் தானே இங்க போய் பத்தாங்க யாருக்கு அரிசிக்கு அரிசி போய் ஆறுமரக்க முத்து போய் கையில கொத்து போய் கை ரெண்டு முத்து போய் அப்புறம் தண்டத்துல ஆத்துக்குள்ள அரை இருந்து குளத்துக்குள்ள குதி போயிச்சு அட்டு சேர்த்தா பேச்சு கிச்சுன்னு அட்டி போன பக்கத்துல வந்து பயந்து என்ன உனக்கு மரியாதை கொடுக்குறேன். உனக்கு நான் மரியாதை நான் என்ன சங்கத்துல பார்த்து கேட்டு போறேன். அவ்வளவு பிரியாளா இங்க பாரு ஆறுமுகத்தை என்னைக்கு வம்சத்திலேயே பயப்பட மாட்டேனே என்ன அப்புறம் ஏன் பேசல நீ என்ன பேசுற அப்ப மரியாதை கொடுக்கல நீ சத்தாலா இவனை பார்த்துட்டு எனக்கு பேசலையா வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்த நின்று சொல்ல கிளங்குதே பார்த்தா என்னைக்கு ஆறுமுகத்தை மறக்காத நீங்க என்ன பண்றீங்க நீங்க எனக்கு உயிர் பிறந்து மறக்க மாட்டேங்க அதை பாத்துக்க நீங்க எனக்கு 2 வருஷம் ஒரு முத்தம் கொடுக்க மாட்டேங்க சரி இங்க
அத்துக்குடி சரி சொல்லுமா. நான் வியாபாரம் பார்த்து வந்திருக்கேன் சொல்லுமா மாம்பழம் மாம்பழம் இப்ப சேலத்து மாம்பழம் வந்துருச்சு. எப்படி சேலத்துல இருந்து மாம்பழம் வந்துருச்சு. அம்மா செல்வியம்மா வாங்க. அதாவது வந்து இப்ப மாம்பழம் எத்தனை பழம் வச்சிருக்கீங்க? நான் ஒரு கூடையில் ஒரு 10 பழம் கொண்டு வந்தீங்க. 8 பழம் மீனாட்சி எடுத்து சரி 2 பழம் இருக்கு. அந்த 2 பழத்துக்கு மேல நான் ரொம்ப நோக்கமா இருக்கேன். ஏன் நான் பெரிய ஹோல்சேல் வியாபாரிங்க. ஓ நீங்க ஆமா. சரி இந்த வியாபாரம் ஹோல்சேல் வியாபாரம் 2 பழம் பத்துமா உங்களுக்கு? இல்லங்க செக்அப் பண்றது பழத்தை. ஓ பழத்தை ஒருத்த மாதிரி எல்லாம் வந்துட்டு கீத்து போட்டு சாப்பிட பழக்கம் கிடையாது. அப்படி எப்படி சாப்பிடுறீங்க? நீங்க பழத்தை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே வாங்குவேன். வாங்கி நான் அதக்குவேன் எதை பழத்தை அப்படியே லேசா காம்பு லேசா திரியும் வாயில என்ன காம்பு அப்படி சாப்பிடுவேன். டேஸ்ட் பார்த்தாதே நம்மளுக்கு. சரி இந்த பழத்தை அடுத்து எதுல போடுவீங்க? சட்டியில போடுவீங்க. சட்டியில போடுவீங்கல்ல? அப்போ உங்களுக்கு என்ன சைஸ் சட்டி வேணும்? மஞ்சள். எனக்கு மஞ்சள் உருண்டையா இருக்கு. நான் யார் தெரியுமா? நான் வேளாண் பையன். உங்களுக்கு சைஸ் எவ்வளவு மாப்பாட்டை பிடிச்சி கோளார செய்வேன். என்ன கோளார? ஓ மஞ்சள். அப்படிங்களா? 3 வயசுல சட்டி வித்தவன். 3 வயசுல சட்டி வித்தவன். 3 வயசுல முட்டி. 13 வயசு 3 வயசு அடி 13 வயசு முட்டி எடுத்தியா? என்ன ஏக்க போய்க்கிறீங்க? இங்க வாட முடியாது. என்ன பண்ணுச்சு? முட்டி அடிச்சே சொன்னேன். உங்களுக்கு பிடிக்காத முட்டி. என்ன முட்டி? நீங்க கூட அடிச்சு. ஐயோ என்னத்த இப்படி கோச்சுடுவாங்க. ஆள் வளர்த்திருந்தா நீங்க போலீஸ் மாதிரி இருக்கீங்க. இங்க வாங்க. அதாவது என்ன முட்டினா தெரியுமா? உரிகட்டி திருவிழா ஒரு ஊர்ல. ஆமா. அந்த உரிகட்டி திருவிழாவுல கண்ணை கட்டி கையில கம்ப கொடுத்து சுத்தி விட்டு அடிக்க சொல்லுவான். சரி. அடிச்சோடனே தண்ணியும் ஒரு பாருங்க. அடிச்சா தண்ணி முட்டிட்டு இருந்து. ஆமா. அந்த முட்டி கிடக்காரனுக்கும் மாம்பழங்காரிக்கும் அதுதான் நல்ல பழக்கம். அதான் எனக்கு தொந்தரவு இல்லாம அதே நல்ல மாம்பழம் கிடந்தா அம்மா நான் அம்மா அதுமா எடுத்துமா என்னம்மா அப்படி போய்க்கிற? ஏமா கிராஸ் ஆயிடுச்சுமா லேசா. கிராஸ் ஆகும்ல அந்த போயிடும் மட்டும். வட்ட வட்ட பாறையில குட்டி பறகை வீசி வட்ட வட்ட பாறையில குட்டி பறகை கையில சாய சேர்ந்த இப்ப அட்டவட்டம்
பண்றீங்க சரி அப்படின்னு படிச்சு வச்சு நாடகத்தை நிறைய கட்டுட்டாங்க. ஆமா. அதனால நாளைக்கு வந்து. கதையை முறைப்படி ஆரம்பிக்கணும். சரி என்ன பண்ண போற காதல் உங்களை கல்யாணம் பண்ண போறேன். கல்யாணம் தெரியாது நீ முதல்ல சொல்லிக் கொடு அப்புறம் வந்துச்சுன்னா நான் சொல்லுவேன் என்ன அப்படி சொல்றீங்க? காதல் தெரியாது நீங்க ஒரு தொழிலாளி, தொழில வந்து முறையை செய்யக்கூடியவங்க. ஆமா அதனால நம்ம தொழிலும் நம்ம செய்யணும். அதனால கல்யாணம் முடிச்சு செய்வோம்மா. கல்யாணம் முடிச்சுட்டு ஆ, ஒன்னே ஒன்னையவா? இல்ல கல்யாணம் உங்களை ஏன் இப்படி இல்ல, ஏன் இவ்வளவு தேக்கமா இருக்கீங்க? அப்படியே ஆம்பளை இல்ல இல்ல உங்க கல்யாணம் பண்ணணுமா நீங்க பிடிக்கலையா? நான் பிடிக்கலன்னு சொல்லுவேனா அதான் உனக்கு பிடிச்சிருக்கு நெஞ்சில் அடிக்காத, எனக்கு ஒரு மாதிரியா அப்ப இருக்கு. குஞ்சில் அடிக்கவா ஏய், யோசிக்கிறத. அப்புறம் ஆ. நான் சொல்லுங்க நீங்க உங்களுக்கு லவ் காதை வச்சிருக்கீங்க நீங்க என்ன கட்டல் இருக்கீங்க அப்புறமா எனக்கு முடியல வரல அப்படியா? நீங்க போது சொல்லுங்க உன்னைத்தானே உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே. ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிடு கண்ணில் தெளித்தே ஒரு கோலம் மானே. ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிடு கண்ணில் தெளித்தே ஒரு கோலம் உன்னைத்தானே. மனதில் காற்று பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சனால உங்களை காதல் பண்றேன் சரி. உங்களுக்கு பிடிக்காம இருக்குமே இல்ல, மட்டும் மந்தாரமா இருக்கீங்க. ஏங்க, என்ன நம்ம வெளிப்படையா பேசினால ஒண்ணும் இல்லைங்க. வீட்டுக்குள்ள நம்ம போறது யூடியூப்ல அதெல்லாம் அசிங்கமானதா இல்லப்பா, நம்ம பேச மாட்டோம். இல்லாம